நீங்கள் வெயிட் லாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ஐ ப்ரீத். இந்த சென்டென்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு எதுவும் மூச்சு விடுறதுல சிரமம் இருந்துச்சா? இப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணுறீங்களா? அப்படி தானே நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்போம். ஆனால் அதில் நம்ம சக்சீட் ஆகிருக்க மாட்டோம். சக்சீட் ஆனதுக்கப்புறம் ஏதோ இந்த காற்றை சுவாசிக்கிறப்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இத்தனை நாள் ஏதோ நம்மளை அடைச்சிட்டு நம்மளை டைட்டாக நம்மளை சுற்றி டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அது ஃப்ரீயான மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் ரொம்பவே பெருசுங்க. அந்த மாதிரி நான் என்கிட்ட மாற்றிக்கணும்னு நினச்சது, நான் ஓவர் வெயிட்டுங்க. என்னோடய ஹைட்டுக்கு நான் ரொம்பவே ஓவர் வெயிட்டு. அதை நான் குறைக்கணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சேன். ரொம்ப வருஷமாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் என்னோடய ஹைட்டுக்கு ஏற்றது ஓவர் வெயிட்டு தான். அதோட என்னோடய கூட படிக்கிற பசங்களோடவே நான் ரொம்பவே குண்டாக தான் இருப்பேன். ஒரு சப்பி குண்டு அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசுலேருந்தே நான் இது பண்ணது. இது அப்போ எனக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நம்ம இப்படி தான் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நான் அதை பற்றி இப்போ வரைக்குமே எதுவும் கவலைப்படல. ஆனால் அதை நான் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நினச்சேன். ஆனால் அதுக்கும் நான் எந்த முயற்சியுமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. எடுத்தாலும் கொஞ்சம் நாளில் அது அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படியே நின்று போயிடும். இல்லை வெளியே போவோம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், ஒரு விசேஷம் வரும், சாப்பிட்ருவோம். இதே மாதிரி போயிட்டுருந்துச்சு. இந்த மாதிரியே போயிட்டுருந்தால் நம்ம எப்படா ஹெல்த்தியாக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு எப்பயுமே அது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்பா டயபெட்டிக், வீட்டில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஹெல்த் ரிலேட்டாக ஹெல்த்து சரி பண்ணால் சரியாயிடும். நம்ம எத்தனையோ வீடியோ பார்க்குறோம்ல, ஃபாஸ்டிங் இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இந்த மாதிரி வீடியோ பார்க்குற இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது எனக்கு எப்பயுமே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஏதோ நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியாமே இருந்துச்சு. போதா குறைக்கு குண்டாக இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். எத்தனை ப்ளஸ்டர் ஷோஸ் வந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போய் எடுக்கிறப்ப அது நம்ம சைஸில் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போய் பார்த்துட்டோன்னா எங்கேருந்து எல்லா அக்காவும் இது உங்கள் சைஸ் இல்லைங்க மேடம், உங்கள் சைஸ் அந்த பக்கம் இருக்குது. அது கரெக்டு தான். அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, நம்ம போட்டு பார்த்து வீணாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை. பட் இருந்தாலும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதை நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா நம்ம மட்டும் நினச்சா போதுமா? நம்ம வீட்டில் எல்லாருமே நினைக்கணும்ல. ஏன்னா நம்ம டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கவங்க அது எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? நம்ம பட்னி கிடக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஐயோ, நம்ம பட்னியே கிடக்கல, நமக்கு தேவையான சாப்பாடுன்னு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் மீறி தான் நம்ம ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணணும். இது யாருக்கெல்லாம் பொருந்துன்னா, நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலி, தாத்தா பாட்டி எல்லார் கூடயும் இருக்கீங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியும். இதே நம்ம அப்பா அம்மா நம்ம ஒரு 4 பேர் 3 பேர் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நம்ம எப்பயுமே நினச்சது இல்லைங்க. ஏதாவது நம்ம படிக்கிறோன்னு கூட நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு படிக்கலாம். எப்பயுமே நம்ம தள்ளி போடவே பார்த்துட்டு இருந்தோம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இதை நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வருஷமும் ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது போயிடும். அடுத்த மாதம் ஏதாவது வேலை வரும். அப்படியே அந்த மாதம் போயிடும். அடுத்து நடுவில் என்னோடய ஆகஸ்ட் மாதம் என் பர்த்டே மந்த்து, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் யோசிப்பேன் எப்படியா இந்த பர்த்டேக்குள்ளே குறைச்சிடணுன்ட்டு. அப்படியும் போயிடும். அப்படியே தள்ளி கொஞ்ச நாள் போனால் வருஷம் முடியும். சரி, இந்த வருஷம் தான் இருந்துட்டோமே, எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் போயிட்டோம், நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து முழுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். இதை நான் பண்ணதே இல்லை. ஒரு வருஷமும் இப்படியே தான் மாற்றி போயிட்டுருந்துச்சு. இதை நான் நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம்ல, இந்த பிஸ்கெட்டில் இருக்கிறது பின்னாடி லேபிள் பார்த்து வாங்குங்க, இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம ஃபஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு நான் என்ன பண்ணேன், நான் நிறைய சொல்லிக்கிறேன். நான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை நான் பிரித்தேன்னா பிஸ்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வைப்பேன். அது எவ்வளோ பெரிய பிஸ்கெட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, அது ஹைட் அண்ட் சீக்காக இருந்தாலும் சரி, இல்லை 4 பிஸ்கெட் இருக்கிற மாதிரி போர்பன் மில்க் பிக்கிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி,
4 பிஸ்கெட்டோ 40 பிஸ்கெட்டோ பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிச்சிட்டேன்னா என்னால் அது சாப்பிடாமல் வைக்கவே முடியாது. அது என்னோடய ஹேபிட். அது என்னன்னு தெரில. பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் பிரிச்சேன்னா அது அப்பயே சாப்பிடுவேன். சில பேர்லாம் வச்சிருந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இருந்ததே இல்லை. பிரித்தோமா சாப்பிட்டோமா கவரை தான் தூக்கி போடணும். ஷேர் பண்ணுறதுல கூட எனக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. ஆசையாக சாப்பிட்டு வாங்கிடுவேன். அதோடு வந்து நான் டிப்ரெஸ் ஆகிட்டேன், இல்லை எனக்கு எதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே போய் அருண் ஐஸ்கிரீமில் ஐகோன் சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு இதுதான் பிடிக்கும். இல்லைனா பட்டர்ஸ்காட்ச். இந்த கோன் ஐஸை வாங்கி சாப்பிட்டு கூட ஹைட் அண்ட் சீக்கை சாப்பிட்டு பெட்டில் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போன மாதிரி இருக்கும். இப்படி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் வருஷம் ஃபுல்லாக. ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நமக்கு இப்படியே போதே, நமக்கு மாற்றி மாற்றி உடம்புல பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. சரி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டுன்னு இந்த பிஸ்கெட் பாக்கெட் பின்னாடி லேபிள் எல்லாம் பார்த்து படித்து இனிமேல் இதை சாப்பிடக்கூடாது, இதில் இவ்வளோ இருக்குது, இதில் இவ்வளோ மைதா இருக்குது, இதில் ஏதோ ஸ்வீட்னர்லாம் ஆட் பண்ணுறேன். ஒன்றை பற்றியும் நான் வந்து இதை சாப்பிட்டா இதை வந்தால் அந்த ஜெம்ஸில் கலர் போடுறாங்கல்ல, அந்த கலருக்கு கலர் கோடிங் அந்த பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை நெட்டில் போட்டு பாருங்களேன். பல நாட்டில் அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை சாப்பிட்டா நிறைய பிரச்சனை, கேன்சரு, அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனை. இது ஆக்சுவலி கேன்சருன்றதை விட கொடுமையான பிரச்சனைலாம் இருக்குது. நம்ம இந்த கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி இந்த கிட்னி டிசீஸ்லாம் வந்தவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உப்பே சாப்பிடக்கூடாது. அவங்க உப்பு சாப்பிடக்கூடாது. 500 ml தண்ணினா 500 ml தண்ணி தான் குடிக்கணும். நினச்சதை சாப்பிடணும். அந்த மாதிரி பிரச்சனை. கேன்சரே பரவாயில்லன்னு தோணும் எனக்கு அதை பார்க்குறப்ப. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் காஸ் பண்ணுது அந்த ஜெம்ஸுக்கு பின்னாடி இருக்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஜெம்ஸ் வாங்கி சாப்பிட்றப்ப அந்த கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி இருக்க கலர் கூட நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? அந்த ஒரு தடவை வேணால் சாப்பிட்டுக்கலாம், விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து நான் பொங்கல் கழித்து நான் நிறுத்திட்டேங்க. பொங்கல்லேருந்து நான் வந்து இந்த பிஸ்கெட் சாக்லேட்டை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திட்டேன். பட் ஏதாவது ஒரு இதில் யாராவது பிஸ்கெட் தந்தால் சாப்பிட்ருவேன். பட் ஆனால் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் வாங்கி சாப்பிட்டதை நிறுத்திக்கிட்டேன். பிஸ்கெட், சாக்லேட்ஸ், பேக்கட் ஐட்டம்ஸு, சிப்ஸு இதெல்லாம் நிறுத்திக்கிட்டேன். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு அதை ஸ்டாப் பண்ணுறது ஒரு விஷயமா தெரியல. கூல்ட்ரிங்க்ஸும் நிறுத்தியாச்சு. இப்போ நான் வந்து என்னென்ன ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன்னா, அப்பயும் நான் சாப்பிடுவேன். முறுக்கு, எல்லடை, அப்புறம் வெளியே மசால் பூரி, பானிபூரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மசால் பூரி, பானிபூரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருந்துச்சு. நான் ஒரு ஜூன் வரைக்குமே 6 மந்த்ஸ் ஜூன் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எப்படியாச்சும் நம்ம வெயிட்டை குறைச்சி ஆகணும். ஏன்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட முடியல, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியல, நம்ம நடந்தால் மூச்சு வாங்குறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுமையாக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன சின்ன வேலை செய்ய முடியல, நம்ம படுத்துக்கிட்டே கிடக்குறோம். என்னடா வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி சூனியம் பிடிச்ச மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஏனோ இதை மாற்றினா இது நடக்கும், இதை நம்ம மாற்றிடணும் அப்படின்ற எண்ணம் தானாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு நான் யூடியூப்பில் நம்ம நினச்சா தான் இந்த ஃபோனுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியலையே. ஃபோனில் யூடியூப்பை திறந்தோடனே அதுக்கான சஜஷன்ஸ்லாம் காமிச்சிச்சு. சரி நான் அந்த 21 டேஸ் சேலஞ்ச், 14 டே சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. சரி நம்ம ஒரு 21 டே சேலஞ்ச் பார்ப்போம். அந்த சேலஞ்சில் வந்து நான் எனக்கு பண்ணிட்டது என்னென்னா, நம்ம வந்து இப்போ நம்ம வெளியே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுலாம் நிறுத்திக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து வெளியே ஹோட்டல்லையும் சாப்பிடாம நமக்கு தேவையானதை நம்ம வீட்டில் சாப்பிட்ணும். அதுவும் அளவாக சாப்பிட்ணும். அந்த டைம் பீரியட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி காலைல ஆரம்பித்தோன்னா 7 மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் என்ன பிரச்சனைனா எங்கள் வீட்டில் சாப்பாடே 8 மணிக்கு தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு மட்டும் நம்ம முன்னாடி சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்றப்ப பார்த்தா நம்ம பசிக்கும். என்னடா பண்ணுறது? இதை நம்ம மாற்றியே ஆகணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தப்ப என்னால் எல்லா நாள்லாம் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிக்க முடியல. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றப்ப நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி அளவையும் போர்ஷனையும் நான் பெருசாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்லான்னு நினைக்கிறப்ப எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவோம், 2 இட்லி எக்ஸ்ட்ரா எடுத்து தட்டில் வச்சுருவாங்க. அப்படி வச்சுட்டு நான் தட்டு இட்லியை நான் தான் சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நான் ப்ரோட்டீனாக எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த டைம் பீரியடில் நான் நினைக்கல. என்னால் எனக்கு என்ன சாப்பிட்றதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அதனால நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நம்ம இதை நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு நான் என்னை கன்வின்ஸ் பண்ணி, என்னடா நம்ம இதுவே நம்ம சாப்பிடல, நம்ம ஒழுங்காகவே பண்ணலை, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குல்ல அப்படின்னு நான் விட்டுல. நம்ம டெய்லியுமே டயட் இருக்கும். எது நடந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி, நம்ம டயட் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் நம்மளோட வெயிட்டை நம்ம குறைக்கிற வரைக்கும் நம்ம டயட் இருந்துட்டு தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துருச்சு பயத்தில். நமக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாதுன்ற பயத்தில் தான் நான் வந்து வெயிட் லாஸ் ஆரம்பித்தேன். நான் வந்து நான் வந்து ட்ரெஸ் இருக்குது, வெளியே போகிறப்ப அதெல்லாம் வந்து செகண்ட்ரி.
நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் என்னை சுற்றி இருக்கவங்களும் என்னால் ஹெல்த்தியாக வச்சுருக்கணும். எங்கள் வீட்டிலேயே நான் பார்த்தேன். எங்கள் மாமாவுக்கு எல்லாருக்குமே வந்து வெயிட் போட்டுட்டு தொப்பை இருக்குது. அப்போ தொப்பையை குறைன்னு நான் சொல்கிறப்ப அவங்க திருப்பி என்ன தான் சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு உன் வெயிட்டை குறை அப்படின்ட்டுன்னு. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, என்னை விட அவங்க ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. அவங்க குறைச்சாகணும்னு தோணுச்சு. நமக்கு தொப்பை இல்லை, நமக்கு உடம்பு ஃபுல்லாக குண்டா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ஹெல்த்தின்லாம் நான் நினச்சிக்கல. என்னை விட அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, அவங்க குறைக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அவங்க என்ன குறைன்னாங்க. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், நம்ம குறைச்சிட்டு நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ வந்து குறை அப்படின்ட்டுன்னு என் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கிண்டலாக பேசினது வந்து என்னை கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் யாராவது நம்மளை கிண்டல் பண்ணுறதோ நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது நடந்துருச்சு. நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்படி குறைக்கிறது? அந்த 21 டே சேலஞ்ச் எடுத்தேன்னு சொன்னால, அந்த 21 டே சேலஞ்சில் நடுவில் பெரிய தடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஏன்னா அது ஆடி மாதம், கோயில் போகணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, எக்ஸாமு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸில் வந்து 21 டே சேலஞ்சில் ஒரு 7 டேஸ், ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அப்ரோச் ஆகுறப்ப எனக்கு வந்து 1 கிலோ குறைஞ்சிச்சு. அந்த 1 கிலோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன சேஞ்சு தான் கொடுத்தேன். நான் ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ணலை. நடக்கலை, என்னால் நடக்க முடியல. அந்த டைம் எனக்கு படிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்னால் அது பெருசாக டைம் ஒதுக்க முடியல. நான் நடக்கலை, எதுவுமே பண்ணல. என்னடா நம்ம 1 கிலோ குறைஞ்சிட்டோம், அப்போ சூப்பர், இப்படியே பண்ணால் கூட உடம்பு குறையும் போல அப்படின்ட்டுனா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அந்த 1 கிலோ எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன பண்ண ஆரம்பித்தேன், அதையே கொஞ்சம் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் திரும்ப நம்ம வெளியே போகிறது, அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப எனக்கு வெளியே போகிற வேலைலாம் வந்துருச்சு. ஸோ என்னால் அதை பார்க்கவே, டயட்டுன்றதை பற்றி யோசிக்க முடியல, எக்ஸசைஸுன்றதை பற்றி யோசிக்க முடியல, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றதை பற்றி யோசிக்க முடியல. போச்சுடா அப்படின்னு நான் நினைக்கவே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி நான் எதாவது சாப்பிட்டா கூட, இன்றைக்கி நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் கேக் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வேறு எதாவது சாப்பிட்டாலும் சரி, நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம கரெக்டாக இருக்கோம். நெக்ஸ்ட் டேவும் நம்ம டயட், நம்ம இன்றைக்கும் டயட் ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி என்னோடய கலோரியை நான் கவுண்ட் பண்ணல. அப்போ நான் எவ்வளோ சாப்பிட்றேன் அதெல்லாம் பார்க்கல. தோன்றதை சாப்பிட்டேன். பட் கம்மியாக சாப்பிட்டேன். என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டேன். ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம டயட் இருக்கோன்னு நான் வந்து என்னை நம்ப வச்சிட்ருக்கேன்ல, அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி போச்சுப்பா. ஆனால் எனக்கு வந்து என்ன மற்ற எல்லாருக்குமே வந்து ரிசல்ட்டை வந்து ரொம்ப வேகமாக எதிர்பார்க்குற டைப் இல்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஒன்றில் வேகமாக எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் இந்த ஜிஎம் டயட்டு அந்த மாதிரி 2-3 டயட்லாம் ஏற்கனவே முன்னாடியே பார்த்து வச்சுருக்கேன். சரி சும்மா அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த 1 மீல் டே பற்றி தெரிய வந்துச்சு. இந்த 1 மீல் டே என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஸோ சிவியர் டைப். இப்போ நம்ம 18-16 ஹவர் ஃபாஸ்டிங், 12 to 12 ஃபாஸ்டிங் மாதிரி இது வந்து 22 hours to 2 hours இல்லை 23 hours to 1 hour அந்த மாதிரி 23 மணி நேரம் 22 மணி நேரம் ஃபாஸ்டிங், 1 hour 2 hours நம்ம சாப்பிட்லாம். இதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். நம்மளால் ஒரு வேலையே நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. 3 வேளை சாப்பிட்டு பழக்கப்பட்ட எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இதை பற்றி நான் நிறைய வீடியோ பார்க்க தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நமக்கு தேவையானதை விட நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். நம்ம எந்த உடல் உழைப்பும் பண்ணுறதில்ல. எந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், சும்மா நம்ம வீட்டு வேலை கூட பெருசாக செய்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி இது நமக்கு பத்தாமல் போகும்? நம்ம இருந்து தான் பார்ப்போமே. நான் வீடியோ பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே வேகமாக குறைஞ்சிருந்துச்சு. அது என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணுச்சு. நம்ம கண்டிப்பாக இருக்கோம்டா, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு உடம்புல பிரச்சனை வந்தாலும் சரி, இதனால நமக்கு வந்து பெரிய ஃபீவர் வந்தாலும் சரி, செத்தே போனாலும் சரி, இதை பண்ணி நம்ம செத்து போவோன்ற முடிவுக்கே நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட இல்லைன்னா நான் பிரச்சனை வந்து சாக போகிறேன். அதுக்கு நான் எனக்கு பிடிச்சதை பண்ணி செத்து போகிறேனே அப்படி தான் நான் யோசித்தேன். இது அஃபென்சிவாக இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் அப்படி தான் யோசித்தேன். ஏதோ இப்போ நான் குண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 25-26 ஆகுது. இப்போ 26 இயர்ஸில் நான் இப்போ குண்டாக இருக்கேன். என் உடம்பு தாங்குச்சு. 30 வயசு வரைக்கும் தாங்கும். 30ல் கொஞ்சம் பிரச்சனையை காமிக்க ஆரம்பிப்போம். அதை மாத்திரை மருந்துன்னு சொல்லிட்டு நான் தள்ளி ஓட்டிடுவேன். 40 வயசு வரும். 40 வயசு வந்தோடனே கண்டிப்பாக எனக்கு சுகர் வரும். 35லே கூட வரலாம், இருந்தாலும் சொல்கிறேன் சுகர் வரும். நான் என்னோடய டைம் லைன் படி சொல்கிறேன். சுகர் வந்தோடனே சுகர் கூடவே எனக்கு வந்து சுகர் வந்துடுச்சுன்னு நினச்சி பிபியும் வந்துவிடும். பிபி வந்துடுச்சு. இதில் நம்ம இந்த வயசுலேயே நமக்கு சுகர் பிபிலாம் வந்துருச்சுப்பா, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் டிப்ரெஸ் ஆகிடுவேன். இந்த டிப்ரெஷன்லேயே ஓடும்.
அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்தந்த ஏஜ்க்கான நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் வரும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண முடியாதப்ப நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். அப்புறம் ஒரு 50 வயசு கிட்ட வரப்ப எனக்கு நிறைய பிரச்சனை வரலாம். அதோட வந்து ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரியில வந்து கேன்சர் அந்த மாரி எதுவும் இருந்துச்சுன்னா, அதுவுமே நமக்கு சீக்கிரமா வர நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாரி இருக்கிறப்ப, அந்த ஒரு 50 வயசு, 60 வயசுல நான் என்னால எந்த வேலையும் செய்ய முடியாம நான் கஷ்டப்பட்டு, அந்த என்னோட 50 வயசு வந்து ஒரு நார்மலான இப்ப ஒரு 70 வயசு பாட்டி எப்படி அவங்களோட வேலைய செஞ்சுக்கிறாங்களோ, அந்த மாரி என்னால செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு 50, 60 வயசுல என்னால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அத எனக்கு எனக்கு நான் அத யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அப்ப நம்ம வந்து கடைசி காலத்துல நம்ம தெம்பா இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட கைய நம்ம எதிர்பார்க்கணும். இப்பவே எல்லாருமே அப்பா, அம்மா விட்டு போறாங்க. அப்ப என் பசங்க என்ன விட்டு போவாதுன்னு எனக்கு என்ன நிச்சயம்? நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். நம்ம யார நம்பியும் எந்த காலத்திலயும் நம்ம யார நம்பியும் இருந்துறக்கூடாது. நமக்கான தேவைகள பூர்த்தி பண்ற அளவுக்கு நம்ம நம்ம இருக்கணும். கடவுள் அதுக்கு தான் நமக்கு இந்த உடம்ப குடுத்துருக்காரு. நம்ம நம்மளோட வேலைய செஞ்சுக்கிட்டு நமக்கேத்த மாரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். இப்படி நான் போய் அந்த கடைசி காலத்துல கஷ்டப்படுறதுக்கு, இப்ப நான் கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் இத நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டேன்ப்பா. ஸோ வந்து ஃபாஸ்டிங்கில இப்ப நான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்துட்டு நான் 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில சாப்பிட்றப்ப, எனக்கு அதுக்கான ஃபுல் எனர்ஜியும் தேவை. நான் வந்து சும்மா வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு இட்லி 4 இட்லி சாப்பிட்டுட்டு 2 தோசை சாப்பிட்டா, நம்ம 23 மணி நேரம் இருந்துட்டோம். நம்ம வந்து சாப்பிட்டுறலாம். ஒரு விருந்தே சாப்பிட்டுறலாம்னு சொல்லிட்டு 4 இட்லி, 2 வடை, 1 பூரி இல்லன்னா ஒரு ஃபுல் மீல் அப்படிலாம் என்னால கட்டக்கூடாது. என் உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ நான் குடுக்கணும்னு நெனச்சு ஆசைப்பட்டேன். நான் வெஜிடேரியன். எப்பயாச்சும் எக் சாப்பிடுவேன். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் நான் யோசிச்சேன். சுண்டல். அதோட என்னோட சாப்பாட நானே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். யாருமே என் சாப்பாட சமைக்க வேணாம். நான் சமைக்கிறேன். அதோட இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நான் இந்த ஃபாஸ்டிங் வீட்ல இது பண்றப்ப, எங்க வீட்ல நான் பட்னி கிடக்குறேன்னு நெனைப்பாங்க. ஸோ எங்க வீட்டுக்கும் தெரியாம பண்ணணும். ஸோ நான் ஹாஸ்டல் வந்துட்டேன். ஹாஸ்டல்ல பிரச்சனையே இல்லப்பா நமக்கு. நமக்கு வந்து என்ன நான் படிக்க போறேன். நான் அங்க போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மூவ்ட் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸ். ஓகேவா? இப்ப எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்கணும். எனக்கு தேவையான என்னால ரொம்ப நேரம் ஃபுட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சமையலுக்குன்னு என்னால பெருசாலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் குறிப்பிட்ட டைம்க்குள்ளயே எனக்கு இது பண்ணணும். ஒரு காய்கறி இப்ப நான் என்னோட ஃபுட்ட வந்து நான் இதுலேருந்து தான் தேவையான நான் நியூட்ரிஷன் வந்து நான் எதுக்குள்ளேருந்து எடுக்கணும்னா, பழம், காய்கறி, அப்புறம் இந்த புரோட்டீன் சுண்டல் இது மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ வந்து நான் சுண்டல் சாப்பிட ஆரம்பிச்சேன்ப்பா. ஆக்சுவலா நான் சுண்டல் பெருசாலாம் சாப்பிட மாட்டேன். சும்மா குடுக்குற ஒரு இது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். இருந்தாலும் நான் சுண்டல் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆ நான் சுண்டல் வச்சு சாப்பிட்டேன். அது சுண்டல் வைக்கிறது ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து கேரட்டும், குக்கும்பரும் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இது 2ம் நம்ம பச்சையாவே சாப்பிடலாம்ல. குக் பண்ண வேணாம்ல. அதனால இது 2ம் எடுத்துக்க ஆரம்பிச்சேன்ப்பா. இது வந்து ஒரு 3 டேஸ் நான் சாப்பிட ஆரம்பிச்சோனே இந்த மாரி கம்மியா நான் ரைஸ் வேணுனா நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வேணுனா தோணுச்சுன்னா. அப்படி இல்லன்னா நான் வந்து ஆ தோசை மாவுல ராகி, அப்புறம் வந்து சத்து மாவு பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு வச்சு நான் இது அப்படியே தோசை ஊத்தி சாப்பிட்டேன். இது சிம்பிள் தானே. சட்னி மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டா போதும். இத தாண்டி நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி சிம்பிளா தான் ஒரு 2, 3 நாளே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுச்சு. வெயிட்ல. நான் கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சேன். நான் வந்து ரெகுலராவே வெயிட் பார்ப்பேன். டெய்லி வெயிட் பார்ப்பேன். காலைல வெயிட் பார்ப்பேன். மதியானம் வெயிட் பார்ப்பேன். சாயங்காலம் வெயிட் பார்ப்பேன். இது எனக்கு வந்து இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வெயிட் பார்க்காதீங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா வந்து எனக்கு இந்த வெயிட் பார்க்குறப்ப வந்து நம்ம இவ்ளோ இருந்தோம், இவ்ளோ குறைஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ட்டுன்னு. அப்படின்னு நானே நெனச்சுப்பேன். என்ன மோட்டிவேட் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வெயிட் குறைக்க வேண்டியதில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேஜிஸ் குறைக்கணும். இருந்தாலும் நான் என்ன அப்படி மோட்டிவேட் பண்ணிப்பேன். அப்ப தானே நம்ம மூவ் ஆவோம். இல்லன்னா நம்ம கஷ்டப்படுவோம்ல. அப்படி ஒரு 3 டேஸ்லயே எனக்கு ஒரு 1 கேஜி குறைஞ்சிச்சு. இத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. அதுல நான் 2 வாரத்துல தான் ஒரு கிலோ குறைச்சேன். ஆனா இதுல 3 நாள்லயே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. எனக்கு பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ அடுத்து நான் ஃபாலோ பண்ணேன். 1 வீக்ல எனக்கு 2 கிலோ கிட்ட குறைஞ்சிச்சு. ஆமா 2 கிலோ கிட்ட குறைஞ்சிருச்சு. எனக்கு பிடிக்கவே முடியல. என்ன யாராவது கையால நல்லா மூவ் ஆயிட்டு இருந்தேன். இது கூட நான் டெய்லி டெய்லி நடந்தேன். என்ன நடந்தாலும் சரி நடக்கணும், நடக்கணும், நடக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்க முடியலையா ஜும்பா பண்ணேன். எனக்கு பாட்டு கேட்டுட்டு ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஜும்பா பண்ணேன். ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும். கண்டிப்பா ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து நம்ம உடம்புக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன்ப்பா. இத நான் ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன்.
இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து போன 24 ஆரம்பிச்சேன். போன மந்த் ஜூலை மந்த் 24. இன்னைக்கு ஒரு 10 to 14 டேஸ் கிட்ட 2 வீக்ஸ் கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த 1 மீல் அ டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு 95.5 96 கிட்ட இருந்தேன்ப்பா. ஏன்னா நான் அந்த அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் சொன்னேன்ல, இந்த 12 ஹவர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து எனக்கு ஒரு 2 கேஜிஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் 95 கிட்ட இருந்தேன் இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப 28 அன்னைக்கு. இன்னைக்கு டே 12 என்னோட வெயிட்டு 91. 95லேருந்து நான் வந்து ஸ்டார்ட்டிங் வெயிட் 98. அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப அதிகம் நான். என்னோட பிஎம்ஐக்கு ரொம்ப அதிகம். இப்போ நான் 91 வந்திருக்கேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்பா இது என்ன ஏதோ நான் நீ ரொம்ப குறைஞ்சிட்ட மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் இல்லைங்க. வெயிட்டு அதிகமாக இருந்துட்டு குறைச்சி பாருங்கள். அந்த சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். நான் இது வந்து நான் ஸ்டார்ட்டிங் மட்டும்தான். இது நான் வந்து என்னோடய ஃபுல்ஃபில்மெண்ட், நான் அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்லவே இல்லை. நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதை ஒருத்தவங்ககிட்ட நான் சொல்கிறப்ப அவங்க மோட்டிவேட் ஆவாங்க. ஆக்சுவலி இதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வெயிட் குறைக்கணும் இல்லை. சாதாரணமாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அவங்கவுங்களுக்கு என்னென்ன இந்த மாதிரி சிவியரான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை விட அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, என்ன பண்ணால் குறையுமோ அதை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணாலும் சரி, டயட், ஒர்க் அவுட்டு இது 2 தாங்க. இது 2 இருந்தால் தான் அதோடு நம்ம மைண்டை நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். நான் என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த இதுலேருந்து நான் நவுந்து போக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எனக்கானது இவ்வளோ தான். ஒரு இட்லியா, ஒரு தோசையா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். நான் 95லேருந்து 91 வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே வந்தேன். இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு வெயிட்டு குறைஞ்சதோட எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்டு நிறைய இடத்துல குறைஞ்சிருச்சு. எனக்கு அப்படியே இந்த பிதுங்கிட்டு இருந்த இடம்லாம் அப்படியே சப்பையாயிடுச்சு. பின்னாடி என்னோடய பட்டக்ஸ் எல்லாம் நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி ஆடாகவே இருந்துச்சு. எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சுடிதாரே போட்டால் கூட அப்படியே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த சைடில் இழுத்து இந்த நல்லா ஒரு டயர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டயர் ஃபார்மேஷன் வயிற்றுல பெருசாக இது டயர் இருக்குது, 1 டயர் 2 டயர் அந்த மாதிரி என்கிட்ட 2 டயர் 3 டயர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே இருக்க டயர் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அப்படியே ட்ரெஸ்ஸு போடுறப்ப இப்படி டைட்டாக இறுக்கி போடுற மாதிரி இருக்கும். அதை போட்ட ஏன்னா நம்ம வெளியே நம்ம ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லுக்கையே அப்படியே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் யாரு கூட செல்ஃபி எடுக்கிறப்ப, அதுவும் அவங்க ரொம்ப ஒல்லியாக அவங்க நார்மல் வெயிட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பக்கத்தில் இருக்கப்ப பார்த்தா அப்படியே ரொம்ப குண்டாக இருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் கொஞ்ச நேரத்தில் என்னை இது பண்ணிப்பேன், நம்ம இப்படி தான் அவ்வளோதான் அப்படின்ட்டுன்னு. ஆனால் இப்போ இளைச்சதுக்கப்புறம் தாங்க தெரியுது, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்று அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இழுத்து பார்க்குறேன். டயர் அந்த இடத்துல இல்லை, பின்னாடி டிக்கி பெருசாக இல்லை. அப்படி இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இது ஒரு 2 வாரத்தில் நமக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1 மீல் விடையோ நான் ப்ரொமோட் பண்ணலை. நான் ஏதோ ஒன்று பண்ணதில் எனக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு என்ன தோணுதோ உங்கள் உடம்புக்கு என்ன சரியாக இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். என் உடம்புக்கு என்ன சரியாக இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நான் யார்கிட்டயாவது இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என் சரௌண்டிங்கில் ஒரு வேளை சாப்பிட்டு பட்னி கிடந்தெல்லாம் இளைச்சா உடனே குண்டாயிடுவாங்கப்பா அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு ஷுவராக தெரியும் நான் திரும்ப இந்த வெயிட்டை நான் ஏறவே மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் என்னோடய டயட் எல்லாமே என்னோடய சாப்பாடே வந்து அளவாக தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். டெய்லி என்னோடய ப்ரோட்டீனை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது சாப்பிட்ருவேன். ஏன்னா வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன் கம்மி. நான் வந்து பன்னீர் எனக்கு பெருசாக சாப்பிட்றதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா அதில் ரொம்பவே ஃபேட் இருக்குது. நான் சாப்பிட்றது பிளாக் சன்னா சுண்டல், மல்லாட்டை, அதாச்சும் கடலை அப்புறம் பச்சை பயிர் சாப்பிடுவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து ஒரு 7 கிராம் ப்ரோட்டீன் வர வைக்கிறதுக்கு இது 50 கிராம் சாப்பிட்ணுன்னா, அப்போ 50 கிராம் சாப்பிட்றப்போ நான் ஒரு பெரிய பவுலில் இது 50 அது 50 அந்த மாதிரி தான் போட்டு நான் சாப்பிடுவேன். அப்படி நான் சாப்பிட்றப்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நிறையவே இருக்கும். அதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த சாப்பாடுக்கு போகிறப்ப எனக்கு அப்படியே ஃபில் ஆகிடும். இதுதான் அந்த வெஜிடேரியனில் இருக்க ஒரு பிரச்சனை. வெஜிடேரியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன் கம்மி. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சுண்டல் இதெல்லாம் நிறையா சாப்பிடுவேன். இதை நான் எப்பயுமே எடுத்துப்பேன். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இல்லை, காலத்துக்குமே நான் எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தால் தான் என்னை சுற்றி இருக்கவங்களும் நான் நல்லா வச்சுக்க முடியும்.
லைக் எனக்கு பசங்க வந்தால் கூட நான் இதை அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுவேன். அவங்க மைண்டுக்குள்ளே இதை நான் இந்த ஃபோனில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ண மாதிரி இந்த நல்ல நல்ல ஹேபிட்டை நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் சரி டெய்லி 1 ஹவர் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், லெட் இட் பி வாக்கிங் ஆர் எனிதிங், பட் வி ஹேவ் டு டூ. அதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு சொல்லணும்னா நான் அந்த பொசிஷனில் இருக்கணும். இப்போ இவ்வளோ வெயிட் குறைஞ்சதில் எனக்கு அந்த சைட் ஃபேட் போயிடுச்சு. என் ஃபேஸில் இருந்த அந்த டபுள் சின் கூட கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அதை தான் சொன்னேன், ஃபைனலி ஐ ப்ரீத் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் என்ன மாதிரியே என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது இன்றைக்கா இருக்கணும், இப்போயா இருக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணால் என்ன உங்களோட சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதை பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக முன்னேறலாம். அதோடு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் இந்த 1 மீல் டே நான் ப்ரொமோட் பண்ணலை. அது வந்து எல்லாருக்குமே ஒத்து வரவே வராது. இது எனக்கு ஒத்து போகுது, நான் சாப்பிட்றேன்ப்பா, அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து இது சாப்பிட்டதுனால தான் இப்படிலாம் இந்த 1 மீல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டதால தான் நான் இது அதெல்லாம் இல்லை. இது எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ப்ரெக்னன்சி டைப் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டம், அது வேண்டாம். அது அவங்களுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணலாம். பட் பெட்டர் கெட் அட்வைஸ் ஃப்ரம் டாக்டர். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன இதாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். நான் எனக்கு என்ன பண்ணுதோ அதை நான் பண்ணுறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுற மாதிரி, எனக்கு என்ன சாப்பிட்டா சரியாகும்னு நான் யோசிச்சனோ அதை நான் பண்ணுறேன். அது எனக்கு ஒர்க்கும் ஆகுது. என் பாடி அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த 1 மீல் டேவை நான் ப்ரொமோட் பண்ணலை. அது ஃபஸ்ட் திங்.